இந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் உச்ச நடிகர்களில் முக்கியமானவர் தளபதி விஜய். இந்த அளவிற்கு உச்சத்தில் மார்க்கெட் உள்ள நடிகர் சினிமா விட்டு விலகுவது பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. இவரது நடிப்பில் கடைசியாக வெளியான கோட் திரைப்படத்திற்கு கிட்டத்தட்ட 200 கோடிகள் சம்பளமாக பெற்றதாக கூறப்பட்டது. தற்பொழுது கடைசியாக நடித்து வரும் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு 250 கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகின. தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் விஜய் நேரடியாக களமிறங்க இருக்கிறார். இதனால் ஜனநாயகன் திரைப்படத்தை முடித்துவிட்டு முழுமையாக அரசியலில் மட்டுமே ஈடுபட உள்ளதாகவும் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இவருடைய அறிவிப்பு பல ரசிகர்களுக்கும் மிகுந்த அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் கொடுத்திருந்தது. விஜய் படங்களுக்கு என்றாலே மிகப்பெரிய மக்கள் கூட்டம் திரையரங்கை நோக்கி படையெடுக்கும். அந்த அளவிற்கு ரசிகர்களை தன்னுடைய நடிப்பால் ஈர்த்து வைத்திருப்பவர். தற்பொழுது அவர்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு அப்டேட்டும் வெளியாகி வருகிறது. அதாவது தளபதி 69 படமான ஜனநாயகன் திரைப்படத்திற்கு பிறகு தளபதி 70 படத்திலும் நடிக்க உள்ளாராம். இந்த திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க அதிக வாய்ப்புள்ளதாக செய்திகள் வருகின்றன. இந்த படம் லியோ 2ஆம் பாகமாக இருக்கலாம் அல்லது புதிய கதையாகவும் இருக்கலாம் என கூறப்படுகிறது. இதனை பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் இதுவரை வெளியாகவில்லை. இந்த படத்திற்கு எளிமையாக பூஜையை விஜய் பிறந்த நாளில் போட இருப்பதாகவும் செய்திகள் வருகின்றன. தன்னுடைய குடும்பத்துடன் விஜய் இந்த பூஜையில் கலந்து கொள்ள இருக்கிறாராம். ஜனநாயகன் திரைப்படத்தின் ஷூட்டிங் அனைத்தும் ஏப்ரல் மாதத்தில் முடிவடையும் என கூறப்படுகிறது. அதன் பிறகு அரசியல் பணிகளில் ஈடுபட்டுவிட்டு மீண்டும் குறைந்த நாட்களிலேயே தளபதி 70 படத்தை நடித்து முடிப்பார் எனவும் கூறப்படுகிறது. ஜனநாயகன் திரைப்படம் அக்டோபர் மாதத்திலும் தளபதி 70 திரைப்படம் அடுத்த வருட பொங்கல் தினத்திலும் வெளியிட இருப்பதாக சொல்லப்படுகிறது. தளபதி 70 படத்தை இந்த வருட இறுதிக்குள் முடித்துவிட்டு முழுமையாக அரசியல் பணிகளில் இறங்கி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாராம்.